டுடே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கருவாடு தொக்கு. எங்கள் வீட்டில் சூப்பரான கருவாடு தொக்கு மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். எந்த துண்டு கருவாடில் வேணாலும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம் இருந்ததுனால எடுத்துருக்குறோம், ஒரு உருளைக்கிழங்கு, இவ்வளோதான் தேவை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறினாலும், கிளறினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு குக் பண்ணலாம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வேகணும், அதுக்காக. வெந்ததுக்கு அப்புறமா கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அந்த கருவாடு மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை என்ன கருவாடோட வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இதை சூடு சோறோடு வச்சு சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.